அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பெங்களூர் ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி தான். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு முதல்ல அதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் புதினா எடுத்திருக்கேன், கூட 1 கப் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு 15லேருந்து 10 பூண்டு நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லா பொருளையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக குக்கரில் பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இந்த மசாலா எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கணும், அதனால் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 கப் தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி முழுசாக சேர்க்காமல் அதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி பேஸ்ட் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு 1/2 கிலோ மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏன் மட்டனை சேர்த்து வதக்கணும் அப்படின்னா, மட்டனில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்கி அது இன்னும் நல்லா வாசனையை கொடுக்கும் சாதத்துக்கு. அதுக்காக இதை நல்லா வதக்கிக்கணும். மட்டன் நல்லா கலர் மாறுற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். மட்டனில் இருக்கிற தண்ணி எல்லாம் இதோட சிகப்பு கலர் எல்லாம் போய் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மட்டன் நல்லா வதங்கியாச்சு. அதோட கலர் எல்லாம் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிறதுனால இந்த கொத்தமல்லி புதினாவோட எசன்ஸ் எல்லாமே இந்த மட்டனில் நல்லா ஊறி இருக்கும். அப்போ நம்மளுக்கு இது சாப்பிடும் போது மட்டனோட ஃப்ளேவர் எல்லாம் அரிசிலையும் இந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே மட்டனில் ஏறி ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். மசாலா மட்டன் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கி ஓரங்கள்லையும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அடுத்ததான் இந்த பிரியாணிக்கு தேவையான கொஞ்சம் மசாலா பொருட்களை சேர்த்துப்போம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த பொருள் எல்லாம் நல்லா கலந்ததும் கூட ஒரு 1/4 கப் தயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக மட்டனை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி அப்படின்னு சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு குக்கர் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் மட்டன் வேக வச்சாச்சு. அதோட ப்ரெஷர் எல்லாமும் இறங்கியாச்சு. இப்போது மட்டன் வெந்துருச்சா பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த 1/2 கப் அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததும் இந்த குக்கரை மூடி ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்துடுச்சு. ப்ரெஷரும் போயாச்சு. நம்மளோட பிரியாணியும் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்மளோட சுவையான பெங்களூர் ஸ்பெஷல் தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் எங்களோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.